வணக்கம் மக்களே, நான் ராஜ்மதி பரத். ஸோ இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூரில் இருக்குது. அங்கே ஃபஸ்ட் பார்ட் ஒன்று ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க அதை தேடி கண்டுபிடிச்சி பார்த்துருங்க. ஸோ ரெண்டாவது பார்ட்டில் தான் நான் வந்து கேன்டீனை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ கேன்டீனில் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது எல்லாமே ஓகே வச்சுருக்காங்க சாப்பிட்ற அளவுக்கு. அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த அளவுக்கு வரலை, லீவுங்கிறதுனால ஏதோ கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் நார்மல் வியூ. ஸோ ஃபுல் வியூ நான் காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பரோட்டா ஒரு செட்டு மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு. வாங்கியிருக்கோம். அப்புறம் பிரிச்சு பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் அமௌண்ட் இருக்குது, அவன்கிட்ட பிரிச்சு கொடுத்துருவோம். ஸோ பரோட்டா எடுத்துகிட்டு வந்தது உட்காந்துச்சு. கை கழுவுற இடம் தாங்க நான் வந்து வாழ்க்கையில் மறக்கவும் மாட்டேங்க. ஸோ ரொம்ப நார்மலாக வச்சுருந்தாங்க, எப்பயும் போல். ஒரு அந்த டேப் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நார்மலாக இருந்துச்சு. இதாச்சும் பரவாயில்ல. நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் காட்டுறேன். ஸோ தண்ணி குடிக்கிறது ஓகே, அது கூட பிரச்சனை இல்லை, எல்லா காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பரோட்டாங்கிறது அன்னைக்கு வந்து நாங்கள் போனப்போ மாஸ்டர் அவைலபிலிட்டி இல்லை, அதனால தான் தம்பி அப்படின்னு சொல்லி பரோட்டா கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன், பரோட்டா அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ கேட்டதுக்கு தான் சொன்னாங்க. ஐ திங்க் மேபி அப்படி தான் இருக்கலாம், ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சிக்கன் ரைஸை பொறுத்த வரைக்கும் சிக்கன் ரைஸ் ஓகே, நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சிக்கன் ரைஸ் ஒரு 2 பேருக்கு சேர்த்து போடுறாங்க அப்படின்னா, அந்த சிக்கன்லாம் வந்து ஒரு பேருக்கே நிறையா போகிறது, ஒரு பேருக்கு கம்மியாக போகிறது, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ ஒருத்தவங்க சிக்கன் ரைஸில் ஃபுல்லாகவே சிக்கன்ஸ் நிறையா இருந்துச்சு, இன்னொருத்தவங்க இதில் பார்க்கும்பொழுது சிக்கன் கம்மியாக இருந்துச்சு. எனிவே சிக்கன் ரைஸை பொறுத்த வரைக்கும் ரைஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதை ஒரு டேஸ்ட் பார்த்தாச்சு. நான் சொன்னால இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் ஓரளவு சிக்கன் இருக்கும். இவன் இதில் இது தான் இருந்துச்சு, இன்னொருத்தன் இதில் சிக்கனே அந்த அளவுக்கு இல்லை. அதுதான் ஒரு ப்ராப்ளம். இங்கே எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தண்ணி இல்லைங்க. ஸோ குடத்தில் எப்படி இருந்துச்சு, அட்லீஸ்ட்டு அது அவங்க போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வராமல் குடத்தில் வந்ததுனால நானே எடுத்து தூக்கி ஊற்றி கை கழுவுற நிலைமைக்கு வந்துட்டேன். முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹாஸ்டல் விளாக் தான். ஸோ ஹாஸ்டலுக்குள்ளே போய் ரூமை காட்ட முடியாது, பட் ஹாஸ்டல் போகிறோம். ஸோ ஃபைனல் டச்சாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன 7up மாதிரி ஒன்று வாங்கி குடித்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடித்தாச்சு. இதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணுறோம். ஸோ ஹாஸ்டல் வந்துவிட்டோம். ஸோ இதுக்கு நேராக பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாய்ஸ் ஹாஸ்டல். அப்படியே ரைட் சைடில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அவ்வளோதான். ஸோ இந்தாண்ட பாய்ஸ் ஹாஸ்டல், அந்தாண்ட கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஸோ இப்படி தான் இருக்கும். பட் சேஃப்டி எல்லா மெஷர்ஸுமே கரெக்டாக இருக்கும். நான் கேட்ட வரைக்குமே எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, இது வரைக்கும் வந்ததும் கிடையாது, இனிமேலும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஹாஸ்டல் போகிறோம். ஹாஸ்டலோட ஃப்ரண்ட் கேட் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. நோட்டீஸ் போர்ட்லேருந்து எல்லாமே பக்கா வச்சுருந்தாங்க. ஒரு செக்யூரிட்டி அங்கிள் ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருந்தாங்க. ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் கூல், நார்மல், ஹாட்டு மூணுமே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாஸ்டல் நடுவில் ஒரு இடம், ஒரு வரண்டா மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே விளையாடுறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, வாலிபால் விளையாடுற மாதிரி ஒரு வாலிபால் இல்லை ஷட்டில் காக் விளையாடுற மாதிரி ஒரு பிளேஸு நல்லா இருந்துச்சு. அதில் எது விளாட்ணும் நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டம் தான் விளையாண்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா. ஏன்னா எங்கள் காலேஜ் ஹாஸ்டலுங்கும்போது தனித்தனியாக ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க, நடுவில் ஒரே ஒரு ரோடு இருக்கும். ஸோ அங்கெல்லாம் எதுவுமே ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தனியாக வேறு ஒரு இடத்துக்கு போகணும்.
பட் இங்கேங்கும்போது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ செக்யூரிட்டி அங்கிள் வந்து நிறையா ஷேர் பண்ணார், இங்கே எப்படி சாப்பாடு எல்லாம் கேட்டோம், அதெல்லாம் சொன்னார். காட் போட்டிருப்பாங்க போல், ரூமில் காட் போட்டு தான் படுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மெம்பர்ஸும் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. ரூமை நான் போய் திறந்து பார்க்கல. பட் எனிவே இருக்கிற ஃபீஸ் வந்து 60 சம்திங் அவ்வளோ என்னமோ சொன்ன மாதிரி இருக்குது. ஐ திங்க் 60 தான் இருக்கும். மற்றபடி ஃபுட்டு எல்லாம் சொன்னார், நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. காலேஜோட என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸு, அந்தாண்ட பக்கத்தில் மலை அப்படிங்கும்போது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரு காலேஜ் ஒரு நல்ல வைப்பில் போகும். ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துட்டோம். இங்கே காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லியிருக்கு. இந்த காலேஜுமே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நீட்டாக வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு பில்டிங் கட்டி அப்படியே ஏதோ விட்டுட்டாங்க, அந்த பில்டிங் அப்படியே இருக்குது. இதுதான் அந்த பில்டிங். ஸோ இவ்வளோ பெருசு கட்டி ஏன் அப்படியே விட்டுருக்காங்கன்னு தெரியல. மேபி ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். இந்த ஒரு வியூ நல்லா இருந்துச்சு, ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்து. கிரவுண்டு ஆக்சுவலி பின்னாடி அந்த சைடில் இருக்குது, நான் காட்டுறேன். பட் இது வந்து நல்லா இருந்துச்சு. இங்கே இந்த வியூ பைக் பார்க்கிங்கு அப்புறம் எல்லா வியூவுமே சுற்றி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இடம் தான் என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த வீடே பார்க்குறதுக்கு. இந்த மூவிஸ்லலாம் வர்ற மாதிரி இந்த கேரளா வீடுங்கள்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது, இந்த லுக்கு. ஸோ இது ஃபோட்டோ கூட எடுத்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணேன். எனிவே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணி வந்தாச்சு. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அது என்ன பில்டிங்னே தெரில. இங்கேருந்து நம்ம நேராக கட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடக்க ஆரம்பித்தாச்சு. இங்கே பாலிடெக்னிக் காலேஜ் இங்கே தான் இருக்குது ஆக்சுவலி. தந்தை ரோவர் பாலிடெக்னிக் காலேஜ் தொழில்நுட்ப கல்லூரி எலம்பலூர் அப்படிங்கிற ஊரில், பெரம்பலூரில் இருக்கிற எலம்பலூர் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த மொத்த ஹோல் காலேஜுமே வந்து லொக்கேட்டடாக இருக்குது. ரொம்ப பெரிய ஏரியா தான் இங்கே இருக்கிற காலேஜஸ்லாம். எப்படி சொல்கிறது, இதோட ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு காலேஜ் இருந்துச்சு, அந்த காலேஜுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எந்த ஒரு காலேஜுமே லுக்கில் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எனிவே எனக்கு ஆர்கிடெக்சர் பிடிச்சிருந்துச்சு இந்த காலேஜஸோட. என்ன ரோடு ஆர்கிடெக்சர் எப்படி சொல்கிறது, ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. இங்கேயே ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கிற ஒரு காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபார்மசி காலேஜ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு பேக் சைடில் பார்த்தா ஃபுல்லாக ஏதோ விவசாய நிலம் தான். ஃபுல்லாகவே ஜூம் பண்ணால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் விவசாய நிலம் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணி வந்துட்டோம். இனிமேல் அடுத்தது இது எங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு நேராக வந்து போனோம் அப்படின்னா இது ஆமாம், இங்கேருந்து நேராக போயிட்டு லெஃப்ட் சைடு எடுத்தோம் அப்படின்னா கேன்டீன் வந்துடும். ஸோ நம்ம காலேஜை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து கிரவுண்டு இருக்குது, ஷட்டில் காக் கிரவுண்டு. நீங்கள் எல்லா பார்ட்டையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கேன்டீன் வந்து லெஃப்ட் சைடில் நான் காமிச்சேன். ஸோ மறுபடியும் கேன்டீன் போகலாம், ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் வந்துட்டு டீ குடிக்க வந்துட்டோம். காற்று வர அந்த டைமில் அடிக்குது. ஒரு டீ 2 வடை வாங்கினோம். வடை உண்மையாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். வடைலாம் அடிச்சிக்க முடியாது, சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு எப்பவுமே மெது வடை, அதுவும் ஆயிலியெல்லாம் இல்லை, மெது வடை அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பால் திடமாக இருக்குது.